ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் பாப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் மூலிமா நம்ம வந்து 1,50,000 வரை லோன் எடுக்கலாம். ஸோ 1,50,000 உள்ள உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது, நீங்கள் நல்லா ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு 5,00,000 வரை உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து லோன் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்காம ஈஸியாக வந்து இதில் வந்து லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஸ்டெப் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எப்படி இப்போது நம்ம இந்த ஆப்பில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்க ஃபுல்லாக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை தொட்டு டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லாட்டி ஹோம் கிரெடிட்னு போய் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கனால போதும். ஸோ ஹோம் கிரெடிட்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், ப்ளே ஸ்டோரில் வந்துடும். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கும் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உள்ளே வந்தோடனே உங்கள்கிட்ட உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், நிறைய லாங்குவேஜ் இருக்கும், நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நேம் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சில விஷயத்துக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷனுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு கீழே கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்து உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5,00,000 வரையும் உங்கள் பர்சனல் லோன் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்ளை நவுன் டேரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கீழேயும் மை லோன்னு போய் நீங்கள் அப்ளை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி 2 ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ உங்கள் ஹோம் லோனு, ஸோ உங்கள் வேலெட்டு, ஸோ எல்லாமே உங்கள் ஃப்ரீயாக கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து எப்படி லோன் அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம், ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு பர்சனல் லோன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் லோனுக்குள்ளேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம என்னென்ன கேட்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோன் இன் 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா பேன் கார்டு, நெட் பேங்கிங், அட்ரஸ் ப்ரூஃபு, 19 வயசுக்கு மேலே இருக்கிற இந்தியன் சிட்டிசனுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி இன்கம் வந்து உங்களுக்கு 25,000 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதிக அமௌண்ட் லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இங்கிலீஷ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி லாங்குவேஜும் நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லோன் அப்ளிகேஷன் ஆப்ஷனுக்கு அது கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா நம்மளோட லோன் பர்பஸ் என்ன, ஸோ நம்ம என்ன வேலை செய்கிறோம், ஸோ நமக்கு எவ்வளோ சம்பளம், ஸோ நம்ம இமெயில் ஐடி என்ன, ஸோ அதெல்லாம் கொடுத்து கண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சம்பளம் வந்து எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு 25,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுங்க. சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதுக்காக லோன் எடுக்கிறீங்க, இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ரெனோவேஷனுக்கு, மெடிக்கலுக்கு, இல்லாட்டி எஜுகேஷனுக்கு, ஹவுஸ் ஹோல்டு, மேரேஜ், இந்த மாதிரி ரீசன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எதுக்காக லோன் வாங்குறீங்கன்னு. அடுத்து வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஸ்டூடெண்ட்டாக, இதெல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு சம்பளமெல்லாம் கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டும் உங்களோட செல்ஃபியோட ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்டு கன்னியூ கொடுங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரு, ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, ஸோ உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர், ஃப்ரெண்ட் நம்பர் யாரும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொடுத்துட்டு கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஆன்லைன் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அதர் கேஒய்சி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் கேஒய்சி நம்ம பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆன்லைன் கேஒய்சின்றது ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டை வந்து நம்ம டிஜிலாக்கர் மூலிமா வந்து நம்ம இது பண்ணுறது தான். அதனால் ஆன்லைன் கேஒய்சியை நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதர் கேஒய்சி ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து அது வெரிஃபை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆன்லைன் கேஒய்சியை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கேஒய்சின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஸோ இங்கே ஒரு கேப்சா கோடு வரும், அந்த கேப்சா கோடு இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்லைன் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டீட்டெயில்ஸோ சேலரி ஸ்லிப் எதுவுமே கேட்கல, ஆன்லைன் கேஒய்சி மட்டும் கேட்டிருக்காங்க, நம்ம பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து
உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் இதே கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி சேஞ்ச் அட்ரஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து அட்ரஸையும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே அட்ரஸ் போதும்னா நீங்கள் அதே அட்ரஸ் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இங்கே இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் வரை நமக்கு வந்து லோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 1,50,000 லட்சம் வரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10,000லேருந்து 1,50,000 லட்சம் வரை நம்ம எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போடுறோன்ற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ 21 மாதம், 20 மாதம், 12 மாதம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ லோன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கெட் லோன் நவுன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தோன்னே நம்மக்கிட்ட நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த என்டர் பண்ணிட்டு உங்களோட நெட் பேங்கிங்கோ இல்லை டெபிட் கார்டோ நீங்கள் ஆட் பண்ணணும். எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு உங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டு அவங்க அந்தந்த டேட்டுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அது 2 ஏதோ ஒன்று லாகின் பண்ணிவிட்டு ஓகே பண்ணணும். ஸோ ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ரொம்ப சிம்பிளாக வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போயே சொன்ன மாதிரி நீங்கள் டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங்கோ வச்சு லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து என் டேட்டு ஸ்டார்ட் டேட்டில் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ எந்த இஎம்ஐ டேட்டோ அந்த டேட்டுக்கு மட்டும் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அந்த டேட் அப்போ மட்டும். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இஎம்ஐ அவங்களே எடுத்துக்குவாங்க. நீங்கள் போய் இந்த ஆப் மூலிமா கட்டணும்னு தேவையில்லை, ரீபேமெண்ட் அவங்களே எடுத்துக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1,50,000 லட்சம் அப்ளை பண்ணேன். அந்த 1,50,000 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,327 ரூபா. எனக்கு அமௌண்ட் எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 1,44,150 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,850 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட இஎம்ஐ மாதம் மொத்தம் 30 மாதம் நமக்கு இஎம்ஐ போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்களே கால் பேக் பண்ணி என்ன ரெக்டிஃபை பண்ண முடியுன்றதை சொல்லி அவங்களே ரெக்டிஃபை பண்ணி இந்த லோனை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஆப்போட நேம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஹோம் கிரெடிட்னு போய் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லோன் வந்துட்டு 8,327 ரூபா போட்டிருக்கோம் 30 மாதத்துக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மோடம் நம்ம எவ்வளோ கட்டுற மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8,327 × 30 மாதம் போட்டிங்கன்னா 2,49,810 ரூபா. ஸோ நம்ம வாங்கியிருக்க அமௌண்ட்டு 1,44,000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா உங்களுக்கு அதிகமாக வருது 30 மாதம் போட்டால். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இஎம்ஐ மாதத்தை வந்து 30 மாதம் போடாமல் 12 மாதம் இல்லாட்டி 18 மாதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே வந்து பாதிக்கு பாதி கம்மியாயிரும். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து லோன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த இஎம்ஐ மாதத்தை வந்து ரொம்ப அதிகமாக போடாதீங்க. அதிகமாக போட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இஎம்ஐ அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டினாலும் பரவாயில்லன்னு நம்ம போட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே இஎம்ஐ மாதம் வந்துட்டு நீங்கள் கம்மியாக போடுங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.